இது ஒரு கதம்ப சட்னிங்க. நல்லா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சட்னி அரைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதோ சத்தானதாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி கம்பு தோசையோடு தான் சர்வ் பண்ணேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 காஞ்ச மிளகாய். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 3 ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது கொஞ்ச நேரம் வதங்கணும். இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினது. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு இதை நல்லா அலசி இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கிடக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் அளவுக்கு நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுட்டு இதை நம்ம ஃபேன் கடியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி பாருங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, நார்மலாக அரைச்சாலே அரைஞ்சிரும். இவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.